இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நீதிமன்றத்துடைய தீர்ப்பை தேர்தல் ஆணையம் முறைகேடாக பயன்படுத்துகிறது. ஒன்று. இரண்டாவது, இந்த மனு மீது தேர்தல் ஆணையத்திற்கு விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லை, விசாரிக்க கூடாது என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அதை ஆரம்ப கட்டத்தில் விசாரணை செய்த சென்னை உயர்நீதிமன்றம் அமர்வு ஆரம்ப கட்டத்தில் விசாரணை செய்த அதற்கு தடை உத்தரவு கொடுக்கப்பட்டது. தேர்தல் ஆணையத்தினுடைய விசாரணைக்கு தடை உத்தரவு கொடுக்கப்பட்டது. அந்த தடை உத்தரவு மனு மீது விசாரணை இப்ப நடைபெற்ற விசாரணையிலே நாங்கள் சொன்னது என்ன? தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. முதல்ல தனக்கு அதிகாரம் இருக்கதா இல்லையா என்பதை தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னோம். தேர்தல் ஆணையத்துக்கு இருப்பது இரண்டே அதிகாரங்கள் தான். ஒன்று, அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் படி பீப்பிள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்ல 129A, இன்னொன்று பேராஃப் 15. இந்த இரண்டு அதிகாரத்தின்படிதான் தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியினுடைய விஷயங்களிலே தலையிட்டு முடிவுகள் சொல்ல முடியும். 29A பிரிவு 9 என்ன சொல்லுகிறது என்றால், தெளிவா புரிஞ்சுங்க, அந்த அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கத்திலே ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால், பெயர் மாற்றமோ அலுவலக மாற்றமோ பொறுப்பாளர்கள் மாற்றமோ சட்டத்திட்டங்கள் ஏதாவது விதிகளில் மாற்றம் ஏற்பட்டால் அந்த மாற்றத்தை உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். அப்படி தெரியப்படுத்தப்பட்ட அந்த மாற்றங்களையும் விதிமுறைகளையும் திருத்தப்பட்ட விதிமுறைகள் எதுவாக இருந்தால் அதை பதிவு செய்ய வேண்டிய மட்டும்தான் தேர்தல் ஆணையத்துடைய வேலை. ஒன்லி மினிஸ்ட்ரியல் ஆக்ட், குமஸ்தா வேலை. நான் கொடுத்தா ஏத்துக்கணும். அது சரியா தவறா, முறையா இருக்குதா முறையாதா, அதை பார்க்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை. அந்த மாற்றங்களிலோ சட்டத்திட்டங்களிலோ ஏதாவது மாற்றங்கள் வந்தால், குறைகள் இருந்தால், அதன் மீது உங்களுக்கு ஆட்சேபம் இருந்தால் அதன் மீது விசாரிக்கிற ஒரே அதிகாரம் யாருக்கு என்றால் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான். ஒரு இயக்கத்திலே பிளவு ஏற்பட்டாலும், ஒரு குழு இருந்தால், நாங்கள் தான் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் அதன் மீது தேர்தல் ஆணையம் தனக்கு கிடைத்திருக்கிற தகவலின் அடிப்படையில், கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் அந்த பிளவில் இருக்கிற குரூப்பும் அந்த பிளவுபட்ட குழுக்களை சார்ந்தவர்களை விசாரணை செய்து யார், எந்த அமைப்பு, எந்த குழு அது உண்மையான அந்த இயக்கத்தை பிரதிநிதிப்படுத்துகிறது என்று சொல்கின்ற விசாரணை செய்து சொல்லுகின்ற அதிகாரம் இது ரெண்டு தான். ஆனால் இன்றைக்கு என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள்? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எங்களுடைய கோரிக்கை என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கை என்ன? தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனு எல்லாம் கட்சியிலேயே உறுப்பினர் அல்லாத, கட்சியை விட்டு நீக்கப்பட்ட, தூக்கேறியப்பட்ட துரோகிகள் கொடுத்த மனுவின் மீது விசாரணை செய்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. முதல்ல தனக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.